अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो शयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेने रमापतीन् वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலிய நுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் எழிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. இந்த வஞ்சிக்கக்கூடிய பல சமயங்களில் இப்போ புத்த மதத்தை கண்டிக்கிறார். அதாவது அதனுடைய தோஷங்களை சொல்லி அந்த வழியில் நாம் விழக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு வர்றார். புத்தர்களில் 4 பேர் அவா சீடர்கள். மாத்தியமிகன், யோகாச்சாரன், சௌத்ராந்திகன் அப்படின்னு 3 பேர் கண்டிச்சாச்சு. 4வது வைபாஷிகன் அப்படின்ற மதம், 4வது மதம். அந்த வைபாஷிகனுடைய கொள்கை என்ன அப்படின்னா, பொருளை அறியக்கூடிய ஞாதா, அறியக்கூடியவனுக்கு ஞாதான் பேர். அவன் பொய்யானவன், அவன் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் ஞானத்தினால் அறியப்படும் வஸ்து உண்மை பொருள் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த உண்மை பொருள்னால் அது எப்பவுமே இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. அதுவும் க்ஷணிகம்தான். க்ஷணிகம் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால முன்னாவெல்லாம் சொன்னால தீபஜ்வாலை போல, தீபஜ்வாலை எப்பவும் க்ஷணே புது திரி எண்ணெயினால தான் அது க்ஷணம் தோணிகிட்டே இருக்குது. அது தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அதே தீபம்னு தெரியுதுன்னு சொன்னாலே அதை எடுத்துக்கணும். அதனால் மொத்தத்தில் பிரமாணம், பிரமேயம், பிரமாத்தா அப்படின்னு. பிரமாணம்ன்றது வஸ்துவை காட்டக்கூடிய ஞானம், பிரமேயம்ன்றது அதால் அந்த ஞானத்தினால் காட்டக்கூடிய பொருள், பிரமாத்தான்றது அறியறவன். இதில் இந்த 3ல் அந்த பிரமாத்தாவாக இருக்கிற ஞாத்தா இருக்கானே அவன் பொய், அறியறவன் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஞானம் இருக்குதே, அறிவு, அதுவும் அந்த ஞானத்தினால் அறியப்படக்கூடிய வஸ்து இருக்குதே அது உண்டு அப்படின்னு சொல்கிறான். அந்த பொருள், ஏன்னா லோகத்தில் பொருள் இருக்குது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பேரை கொண்டதாக இருக்குது, ஒவ்வொரு தன்மையை கொண்டதாக இருக்குது. இதையே இந்த பொருள்னு சொல்கிறோம், முக்காலின்னு சொல்கிறோம், நாற்காலின்னு சொல்கிறோம்னா அதுக்கு ஒரு அறிவு, 3 கால உடையத்தினால முக்காலி, 4 கால உடையத்தினால நாற்காலி அப்படின்னு சொல்கிற அறிவு இருக்குது. அதனால் பார்க்கக்கூடிய பொருள் இருக்குது, அதான் அந்த அறிவு இருக்குது. அந்த பொருளுடைய தன்மை தெரிஞ்சால் தான் அந்த பொருள் என்னன்னு சொல்ல முடியும். அந்த அறிவு இருக்குது. அந்த அறிவினால் காட்டப்படக்கூடிய, அறியப்படக்கூடியதானே வஸ்துவும் இருக்குது அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான். ஆனால் அறியக்கூடிய நாம் இருக்குமே, நாம் இல்லைன்னு சொல்கிறான், நாம் பொய்ன்னு சொல்கிறான். சரி, ஏன்னா இந்த லோகத்தில் ஒரு வஸ்துவாக இருக்குது, பல வஸ்து இருக்குது. அதனால் எண்ணில் அடங்காத வஸ்து லோகத்தில். நான் ஒவ்வொன்றும் தனித்தனியாக குணாதிசயங்களை கொண்டு தனித்தனிய பொருளாக அறியப்படுறது. அதனால் அந்த பல ஞானம் இருக்குது. ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு அந்தந்த தன்மையை தெரிஞ்சால் தானே. அதனால் ஞானம், அதில் அறியக்கூடிய வஸ்து எல்லாம் பலவாக இருக்குது, ஒன்றும் இல்லை, எண்ணில் அடங்காத இருக்குது. சரி, அந்த ஞானத்துக்கும் சரி அறியப்படுற வஸ்துக்கும் குணமே கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். வஸ்துவை அறியறோம், அறிவு இருக்குது, அந்த 2த்துக்கும் குணம் கிடையாது.
குணம் கிடையாதுன்றது மாத்திரமில்லை, அது நிலைச்சி நிற்கிறதே கிடையாது. க்ஷணகாலம்தான் இருக்கக்கூடிய, இருந்து அழியக்கூடிய வஸ்துக்கள். எல்லா வஸ்துவும் க்ஷணகாலம். அப்போ தொடர்ச்சியா தோன்றதே அப்படின்னா அதான் அந்த சரி, அதுக்கு முன்ன வருவோம். அந்த வஸ்துக்கள்லாம் க்ஷணகாலம் இருந்து அழிஞ்சு போகிறது. அந்த வஸ்துக்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா அணுரூபமாக தான் இருக்குது. வஸ்துக்கள்லாம் பரமாணு ரூபமாக இருக்குது. ஒரு பெரிய வஸ்துவை நாம் பார்க்குறோம், அது பரமாணுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பொருந்தலையேன்னு தோன்றது இல்லை. ஒரு குடத்தை பார்க்குறோம், இன்னொன்று பார்க்குறோம், எதுவாக இருந்தாலும் பெரிய வஸ்துவாக தெரியுது நம்ம கண்ணுக்கு. அப்போது அதுக்கு என்ன சொல்கிறாவா அப்படின்னு சொன்னால், கணக்கில்லாத பரமாணுக்கள், கணக்கில்லாத பரமாணுக்கள், அது கணக்கில்லாத பரமாணுக்கள் சேர்ந்து தான் ஒரு குடத்தை குடம் போல தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மாவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மாவு என்ன தூள் 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 தூளாக கையில் எடுத்தால் பறக்கிறது, கையில் இருந்தாலும் அது அப்படியே ஒட்டாத ஒன்றோட ஒன்று தனித்தனியே இருக்குது. புரியறதுக்காக சொல்கிறேன். அது ஜலம் தெளித்து அதை ஒரு உருண்டையாக பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அப்பளாமோ ரொட்டியோ ஏதோ பண்ணுறோன்னா அது என்ன, அது ஒரே வஸ்துவாக இருக்குது. ஆனால் அது ஒரே வஸ்துவாக இருக்குதே, அது அவ்வளோ துகள் 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 தான், பொடி பொடி பொடியாக பல பொடி துகள் சேர்ந்தது தானே அந்த ஒரு வஸ்து. அதை போல் சொல்கிறான். இப்போ மண் இருக்குது, மண்ணை குடமாக பண்ணுறான். மண் தூள் தானே மொத்தம், கட்டி கட்டி மண்ணை பிசைகிறானே கொயவன் குடம் பண்ணுறதுக்கு. நல்ல தூளான மண் தானே அது. அதை ஜலத்தை சேர்த்து பிசைஞ்சு அந்த மாதிரி இது பண்ணுறான், ஒரு குடமாக தோன்றுது. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வச்சுக்கிது. அதான் அதனால் பரமாணுக்கள் தான். அந்த பரமாணுக்கள் நிறைய பரமாணுக்கள், எவ்வளோன்னு கிடையாது, கணக்கில்லாத பரமாணுக்கள் சேர்ந்து சின்ன குடத்துக்கே கணக்கில்லாத வேணும், அதுக்கப்புறம் பெரிய குடத்துக்கு, அதுக்கப்புறம் இன்னும் பெரிய குடம்னா அது. அதனால் கணக்கே இல்லை. அப்படி கணக்கில்லாத பரமாணுக்கள் சேர்ந்து ஒரு குடம் வருது. அதுபோல் பல பொருள்கள், ஒவ்வொரு பொருளும் அர்த்தம். சரி, அப்படி கணக்கு இல்லாத பொருள் சேர்ந்து ஒரு குடம் உண்டாருதுன்னு சொல்கிற, அது க்ஷணிக்கம்தானே உன் மதத்தில். உடனே அது நசிஞ்சு போயிடுமோ இல்லோ. ஆனால் அந்த குடம் தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட இருக்குது. அதில் தொடர்ச்சியாக 2 வருஷம் ஆச்சு இந்த குடம் வாங்கி, நிச்சயம் ஜலம் கொண்டு வந்துட்டுருக்கேன், நன்னா உபயோகப்படுறது அப்படின்னு சொல்கிறோமோ இல்லை. அது எப்படி அது அந்த மாதிரி இருக்குதுன்னா, அந்த பெரிய குடத்துக்கு வச்சுக்கோங்க, அதுக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பரமாணுக்கள் சேர்ந்து ஒரு பெரிய குடம் இருக்குது. இன்னும் அதை காட்டில் சின்ன குடம் இருக்குது, அது பல ஆயிரக்கணக்கான பரமாணுக்கள் சேர்ந்து அந்த சின்ன குடம் உண்டாயிருக்குது. இது என்னன்னா, இந்த செயற்கையாக இருக்கக்கூடிய இந்த பரமாணுக்கள் இருக்குதே, இது க்ஷணிகந்தோறும் இந்த சேர்ந்தபடியாகவே அழியிறது, அந்த சேர்ந்தபடியாகவே உண்டாருது. அதனால தான் அதே குடம் அப்படின்னு சொல்கிறோம். அதே குடம் இது அப்படின்னு கணக்கில்லாத, அதான் புரியறதுக்காக சொன்னால் லட்சக்கணக்கு, பல ஆயிரக்கணக்குன்னு லட்சக்கணக்கான பரமாணுக்கள் சேர்ந்து ஒரு பெரிய குடம் உண்டாயிருக்குது. அது அப்படியே அந்த செயற்கையாக க்ஷணம் க்ஷணம் அழிஞ்சு, அந்த அணுக்கள்லாம் க்ஷணம் க்ஷணம் அழிஞ்சு புதுசு புதுசாக தோன்றுறது. இதுக்கு ஒரு உதாரணம் புரியறதுக்காக சொல்கிறேன். விளக்கு ஏற்றி வைக்கிறோம் பெருமாள் சன்னதிலையோ ஏதோ. இந்த விளக்கேற்றி வச்சோம்னா அதை என்ன பண்ணுறோம், அந்த ஒரு திட்டமாக எரிஞ்சுட்டுருக்குது. அப்போது என்ன பண்ணுறது, ஒரு திட்டமாக ஒரு அளவான எண்ணெயை உறிஞ்சி ஒரு அளவான அந்த திரியையும் உபயோகப்படுத்திட்டு அந்த தீபம் கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சுட்டே இருக்குது.
ஏன்னா அந்த தீபம் கடைசியில் எண்ணெயும் தீர்ந்து போகிறது, திரியும் தீர்ந்து போகிறது. அதனால் அது க்ஷண எண்ணெயையும் அந்த திரியும் உபயோகப்பட்டு தான் ஒவ்வொரு தீபமும் உண்டாருது. அது அப்படியே தொடர்ச்சியாக உண்டாடுறதுனால ஒரு தீபம்னு சொல்கிறோம். அதுதான் அவங்க எல்லாத்துக்கும் உதாரணம் காமிக்கிறான். இப்போ அந்த தீபத்தை வெளிச்சம் போகிறல இன்னும் கொஞ்சம் நன்னா பெருமாளை சேவிக்கணும் அப்படின்றதுக்காக பெருசாக்கிறோம். இப்போ பெருசாக்கிறோம்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுறது, அந்த அளவில் அது எண்ணெயை எடுத்துக்கிறது, அந்த அளவில் அந்த திரியும் உபயோகப்படுறது. அப்போ பெரிய ஜுவாலை உண்டாது. ஒரு வழக்க ஒரு ஆளில் ஏற்றி சாதாரணம் வச்சோன்னா ஒரு 2 மணி காலம் எரியிடுதுன்னு வச்சுப்போம். அந்த எண்ணெயும் திரியும் அவ்வளோ நாழி வருது. இப்போ இன்றைக்கி நாம் பெருசாக்கினதுலாம் என்னது, பெரிய ஜுவாலையாக வந்து அது 1 மணியிலேயே அது அந்த சேர்க்கை காலி ஆகி போகுது. 1 மணியிலேயே அந்த திரியும் எண்ணெயும் காலி ஆகிடுறது, செலவழிஞ்சு போகிறது, வழக்கு நின்று போகுது. சரி, அப்போ அந்த 1 மணி காலம் அது என்ன பண்ணுறது, நேற்றுலாம் 2 மணி காலம் எரிஞ்சுது அந்த அகலில் இருக்கக்கூடிய எண்ணெயும் திரியும், இன்னைக்கு 1 மணியில் காலி ஆகிடுது. ஆனால் நேற்றை போல் இன்னைக்கு 2 மடங்கு 3 மடங்கு அது வந்து நன்னா ஒளி காண்பிக்கிறது. அப்போ என்னாச்சு, நேற்று ஒரு விதமான எண்ணெயும் திரியும் அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துது, இன்னைக்கு ஓரளவில் திரியும் எண்ணெயும் எடுத்துக்கிறது. அதை போல தான் பரமாணு. அதனால் ஆரம்பத்தில் இந்த முடிவு வரையில் நேற்று ஒரு திட்டமாக ஒளி இருந்தது, இன்றைக்கி ஒரு திட்டமாக ஒளி இருக்குது, வெளிச்சம் இருக்குது. இன்றைக்கி அதை போகாட்டிலும் பிரகாசமாக இருக்குது. அதை போல தான் ஒரு குடத்துக்கு எவ்வளோ பரமாணு வேணுமோ அந்த பரமாணு மொத்தம் சேர்ந்து ஒரு குடமாறுது, உடனே அது அப்படியே இதுவாகவும் அணையிறது. அதான் அது அப்படியே அழிஞ்சு தோன்றது அப்படின்னு சொல்கிறான். அந்த பரமாணுக்களுடைய கூட்டம் அப்படி. அதனால் என்ன ஆகுதுன்னா அதே குடம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், அதே குடம் தான் இது அப்படின்னு சொல்கிறோம். அந்த பரமாணுக்களினுடைய கூட்டம் குவியல் இருக்குதே, அது எப்படி ஒன்றாவே இருந்து அப்படியே அழிஞ்சு க்ஷணந்தோறும் அப்படியே. அதான் இதுக்கு அவன் சொல்கிறது இதுதான். அதுக்கு தான் உதாரணம் சொன்ன, சின்ன குடத்துக்கும் பெரிய குடத்துக்கும் அந்தந்த திரி எண்ணெய் மாதிரி அது இது எடுத்துன்னு அந்த பரமாணுக்களோடு இருக்கு. அந்த பரமாணுக்கள் ஒரே விதமாக இருக்குது, அதே குடம்ன்ற எண்ணம் உண்டாருது அப்படின்னு இவன் சொல்லி இது பண்ணுறான். இவன் பேசுறது மொத்தம் வக்கரமாக பேசுகிறான். என்ன க்ஷணிகம்னு சொல்கிறான். க்ஷணிகம்னா எப்படி வந்து க்ஷணிகம்னு சொல்கிறான், எல்லாம் வந்து பரமாணு ரூபம்னு சொல்கிறான். அந்த பரமாணுக்கள்லாம் சேர்ந்து ஒரு பொருளை உண்டாருது, ஒரு பொருள் மாதிரி தோற்றமாகுது, அது க்ஷணந்தோறும் அழியிடுது. அந்த பரமாணுக்கள் கூட்டம்தான் அப்படியே க்ஷணந்தோறும் அழிஞ்சு க்ஷணந்தோறும் இப்படின்னு ஏதோ அவனுக்கு தோன்றினபடியாக இவன் சொல்கிறான். இப்படி தோன்றினபடியாக சொல்லி இந்த ஞானத்தையும் வஸ்துவையும் மாத்திரம் ஏற்றுக்கொண்டாலும் அந்த வஸ்துவில் குணமில்லை, எல்லாம் க்ஷணகாலமே இருந்து அழிஞ்சு போகிறது, அது தொடர் சந்ததியாக இருக்கிறதுனால தீபஜ்வாலை போல் இருக்குது அப்படின்னு முன்னுக்கு பின் முரணா அவன் சொல்கிறான். இப்படி முன்னுக்கு பின் முரணா சொல்கிறது மாத்திரம் இல்லாத இவன் என்ன பண்ணுறான், அறிபவன் கிடையாதோ இல்லை, அறியக்கூடிய வஸ்துவும் அந்த அறிவும் தான் இருக்குதுன்னு சொன்னான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், தன்னை தேடி யாருன்னா சீடர் வருவாளா சிஷ்யாள் வருவாளான்னு தேடுறான். எதுக்கு, தம் மதத்தை பரப்புறதுக்கு. தம் மதத்தை பரப்புறது ஞானம் சரி, ஆனால் அறியக்கூடியவன் தான் இல்லையே. முதல் பிரதிஜையாக தானே அறிபவன் கிடையாது, அறிவு உண்டு, அறியப்படக்கூடிய வஸ்து உண்டுன்னு சொன்னான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மதத்தை பரப்புறதுக்காக சிஷ்யன் யாருன்னா நமக்கு வருவானா அப்படின்னு தேடிகிட்டே இருக்கான். ஒருத்தருக்கு மாத்திரம் உபதேசம் பண்ணிட்டு அத்தோடு நின்றுடுறானா இல்லை, அப்படியே அந்த மதத்தை இன்றைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காள். அப்போது
இத்த அறியறதுக்கு யாருனா வருவானா வருவானா அப்படின்னு சிஷ்யன் வருவானான்னு தேடிகிட்டே இருக்கான். நீ தான் அறிபவனே கிடையாதுன்னு சொல்றியே, அறியக்கூடிய ஞாத்தா கிடையாதுன்னு சொன்னால் சிஷ்யன் எப்படி வருவான்? அப்போ எவ்வளோ முன்னுக்கு முரண் பாருங்க. என்ன சிஷ்யன் இது பண்ணுறான். அது மாத்திரம் இல்லை, இந்த அறியக்கூடிய வஸ்து இருக்குதே, அறிவுக்கோ அறியக்கூடிய வஸ்துகளுக்கோ குணங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லச்சே, அதாவது அறிபவன் கிடையாதுன்னு சொல்லச்சே அறியக்கூடிய சிஷ்யன் இருக்கானான்னு தேடுறான். சிஷ்யன்லாம் நிறைய சேர்த்துக்கிறான். அப்புறம் அறியிற பொருளுக்கெல்லாம் குணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, எங்களுக்கு அஹிம்சை உண்டு, அப்புறம் நாங்கள் ரொம்ப வைராக்கியமாக இருக்கக்கூடியவா, எதிலையும் பற்றற்று இருக்கக்கூடியவா அப்படின்னு இவனுக்கு குணம் இருக்கிறதா சொல்லிக்கிறான். எப்படி நேர் விரோதம். இவனுடைய சித்தாந்த வழிக்கு அறியறவன் கிடையாது, சிஷ்யனை தேடுறான். என்ன இந்த அறிவுக்கோ அறியப்படக்கூடிய பொருளுக்கோ குணம் கிடையாதுன்னு சொன்னான். இதை தவிர வேற ஒன்றும் இல்லையே லோகத்தில். அப்படி இருக்குச்சே இவன் என்ன பண்ணுறான்? குணம் கிடையாதுன்னு சொன்னவன் நாங்கள்லாம் என்ன மாதிரி குணங்கள் உடையவா, அஹிம்சையை உடையவர்கள், வைராக்கியம் உடையவர்கள் இப்படின்னு தங்களுடைய குணத்தை சொல்லிக்கிறான், பெருமையை. இப்படி தன்னுடைய கொள்கையை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணுறான். அப்படி உபதேசம் பண்ணி அதில் ஈடுபடும்படி பண்ணுறான். ஆனால் அந்த சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறது என்ன? அறியக்கூடிய ஞாத்தா கிடையாது, அறியக்கூடிய பொருளும் அறிவும் க்ஷணகாலம்தான் இருக்கக்கூடியவை, அதுக்கு குணம் கிடையாது இப்படின்னு உபதேசம் பண்ணி அது வழியில் இவன் ஈடுபட வைக்கிறான் சிஷ்யனை. இப்படி பண்ணிட்டு நான் இந்த கொள்கையில் நின்றுருக்கேன், புத்த மத கொள்கையில் அஹிம்சையோட கூட வைராக்கியத்தோட கூட நான் நின்றுருக்கேன், இந்த கொள்கையை 4 சிஷ்யனுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இனிமேட்டு எனக்கு வீடு தான், மோட்சம்தான், எனக்கு மோட்சம் கிடைப்பது நிச்சயம் அப்படின்னு சொல்கிறான். மோட்சம்ன்றது என்னது? எல்லாம் தான் க்ஷணிகமாச்சே, எதுக்கும் தான் குணம் கிடையாது. இப்போ இந்த சம்சாரத்தில் உனக்கு சுக துக்கங்கள்லாம் இருக்குது, அப்போ குணம் தானே அது. மோட்சன்றதுல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நீ சொல்கிற, ரைட்? அப்போ இனிமே எனக்கு மோட்சம்தான் அப்படின்னு சொல்கிறேன். மோட்சத்தில் இந்த சுக துக்காதிகள்லாம் இல்லை, அப்படியே இதுவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதுவும் ஒரு குணம் தானே. இது எப்படி ஒன்றுக்கு ஒன்று பொருந்தும்? அதனால் இப்படியெல்லாம் அது மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கிற நாளில் தனக்கு அணியறதுக்கு ஆடை, உடுக்க உடை, உண்ண உணவு அப்படின்றதுக்கு தேடின்ட்டு அலையிறான். அடுத்த வேலைக்கு எங்கே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு அலையிறான். அது அலைஞ்சி, ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? நான் தபஸ் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா, தன்னுடைய சந்ததி இருக்குதே, தன்னுடைய கீழே வரவாள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் நல்லது வரத்துக்காக நான் தபஸ் பண்ணுறேன்னு வேற சொல்கிறான். எப்படி நல்லது எப்படி வரும்? இவன் எப்படி தபஸ் பண்ணுறது? நல்லது எப்படி வரும்? குணமே தான் கிடையாது எந்த பொருளுக்கும். இப்படின்னு இவன் தாறுமாறாக பேசி உபதேசம் பண்ணுறான். இப்படிப்பட்டதான மதத்தை ஆரம்பத்தில் இதை சுருக்கமாக சொல்லி ஆரம்ப பாசுரத்தில் கண்டிக்கிறார். இந்த மாதிரி கண்டிக்க போகிறேன்னு சொல்கிறார். முடிவு பாசுரத்தில் இவனுடைய அல்பமான ஒரு செய்கையை சொல்லி அதோட இவன் நாம் இவனுடைய தோஷங்களை சொல்லி ஒழித்திட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவன் இருக்கவே கூடாது லோகத்தில், இவனுடைய கொள்கையை. அப்போ இந்த கொள்கை மொத்தம் தப்புன்னு ஸ்தாபிச்சாதான் யாரும் அந்த கொள்கையை பின்பற்ற மாட்டான்.
ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன். அதனால தான் புத்த மதமெல்லாம் உண்டானது இங்கே தான். ஆனால் இப்போ இந்தியாவை தாண்டி தான் புத்த மதமெல்லாம் நன்னா இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இப்படி வைதிக மதத்தினால கண்டிக்கப்பட்டதுனால அதுக்கு அந்த மதத்துக்கு இங்கே வாழ்வே இல்லாத போயிடுச்சு. இந்த ரெண்டு பாசுரத்தையும் நாளை சேவிப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த உரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசடதித்யதீசான பதாஷ்யம் ஸ்ரீவத்சம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.